நிகழ்ச்சிக்காக சென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கதிரவன் மீண்டும் உங்களுக்காக இன்னொரு ருசியான உணவு வகை. கடந்த வாரம் ஒரு வெஜிடபிள் கார்விங் எப்படி பண்ணுறது மற்றும் ஒரு நான்வெஜ் டிஷ், அதாவது ப்ரான் அண்ட் யாம் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வாரம் நம்ம இன்னொரு வெஜிடபிள் கார்விங் ப்ளஸ் தால் பாலக்குங்கிற டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் செய்ய போகிற வெஜிடபிள் கார்விங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் சேம் திங்ஸ் தாங்க. உங்களுக்கு ஒரு பேரிங் நைஃப் அண்ட் பீலர் இருந்தால் போதும். மற்றும் வாட்டர் மிலன் வந்து நல்லா ஃபர்மாக இருக்கணும், நல்லா வந்து ரெட்டிஷ் கலரில் இருக்கணும். அதை வந்து லைட்டாக ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் மிலன் கார்விங் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு இந்த கொஞ்சம் லைட்டாக பீல் பண்ணாத மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து லைட்டாக அப்படி பீல் பண்ணிக்கோங்க. சின்னதாக அப்படி வளைவாக இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். ஸோ வாட்டர் மிலனை நிறைய அப்படி வளைவாக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணுங்க. இந்த கார்விங் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய நீங்கள் கட் பண்ணும்போது இதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு. ஆனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இது வந்து நல்லா கட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த கேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட முடிஞ்சால் கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக முடிஞ்சால் கட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இந்த கேப்லலாம் கொஞ்சம் முடிஞ்சாலும் கட் பண்ணி, ஏன்னா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாரோட நடுவில் இருக்குது கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப் மாதிரி உங்களுக்கு தெரியும் கடைசியாக நீங்கள் வந்து ஃபைனலாக ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது. ஸோ இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல்லுங்க. அந்த விதத்தில் வந்து இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சைடும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? இப்போ இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு நீங்கள் வந்து லைட்டாக கட் பண்ணணும். கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா சைடையும் நீங்கள் அழகாக அப்படி கட் பண்ணுங்க. எல்லா சைட்லையும் உங்களுக்கு வந்து நல்லா அதே மாதிரி ஃப்ளார் வர மாதிரி நல்லா கட் பண்ணி. இதே மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக இன்னொரு லைன் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து இன்னொரு லைன் கூட நீங்கள் கட் பண்ணலாம். ஸோ தட் அது வந்து இன்னும் உங்களுக்கு அதாவது இன்னும் உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு வந்து அழகுபடுத்தி தரும்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயருக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க. சைடு நீங்கள் வந்து கட் பண்ணலாம். நான் வந்து ஃப்ரூட் இருக்கிற அதாவது ரொம்ப ஹார்ட் சர்ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடில் கூட நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சைட்லையும் கட் பண்ணிட்டீங்க. அதாவது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் மாதிரி இருக்கும், அதை சுற்றிலும் உங்களுக்கு வந்து ஃப்ளார் லீவ்ஸ் வர மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே அட்ராக்ஷனாக இருக்குங்க, நல்ல ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். இதை இப்போ எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். நேர்களே, இந்த வாட்டர்மெலன் கார்ன் நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அடியில் மட்டும் நல்லா ஸ்லாண்டாக கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக பேஸ்மெண்ட் ரெடி ஆனோன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி நிற்க வச்சிடலாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு சென்டர் பீசஸ் நீங்கள் வைக்கும்போது எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த மாதிரி விதவிதமாக வாட்டர்மெலன் கவரிங் பண்ணுறாங்கன்னு அவங்களே யோசிப்பாங்க. இதை நீங்கள் லேர்ன் பண்ணலாம், ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணுங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஒரு வாட்டர்மெலன் எடுத்து ஒரு 5லேருந்து 6 வாட்டர்மெலன் நீங்கள் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் இது மாதிரி வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும்னு வச்சுங்க. அதாவது ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக
லேர்ன் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சென்னி சிஸ்டர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நாங்கள் இதை வந்து தனியாக சொல்லிக் கொடுக்குறோங்க. எங்கள் எஜுகேஷனோடய நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை டீச் பண்ணிடுவோம். வெளியிலேருந்து லேர்ன் பண்ணுறதுனா நாங்கள் வந்து அதாவது இயர்லி ஒன்ஸ் வந்து ஸ்பெஷல் கோர்சஸ் மாதிரி கண்டு பண்ணுவோம். அதில் தான் இங்கே லேர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலாகவே இயர்லி ஒன்ஸ் ஒரு 1 வீக் மட்டும் இந்த மாதிரி கார்விங் கிளாஸஸ்லாம் நடத்துகிறாங்க. பட் அங்கே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் அதுக்கு போனீங்கன்னா கூட நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணலாம்.